வணக்கம். திராவிட இணைய கூலிப்படை அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் இருக்கு. அவதூறு பரப்புறது, ஆபாச பேச்சுக்களை பேசுறது, இதுல அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருவருடைய குரல் போலவே சித்தரிச்சு இவனுங்களே பேசி, இவனுங்களுக்கு தகுந்தாற் போல பேசி சில நபர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்கான ஆடியோவை பரப்புறது, இதுக்கு தான் அவதூறு வழக்கெல்லாம் போடலாம். ஆனா போட்டாலும் எடுபடாது. ஏன்னா திராவிட இணைய கூலிப்படையை எதிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நம்ம மேல வழக்கு போட்டா எல்லாம் நடக்கும். ஆனா நம்ம போட்டா ஒரு இளவும் நடக்காது. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் சவுக்கு சங்கர் அவர்கள் வாகனத்துல காவல்துறை அழைச்சிட்டு போகும்போது, எதுக்காக உங்களை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆஸ்பத்திரிக்கு எதுக்காக அழைச்சிட்டு வருவாங்க, சும்மா அப்படி கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை பேசுவது போல ஒரு வீடியோ. அது பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மையே கிடையாது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம நம்பல. ஆனா பார்க்கக்கூடிய பொதுமக்கள் எளிதா நம்பிடுவாங்க. ஏன்னா குரல்லாம் அந்த அளவுக்கு துல்லியமா எடிட் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படி. ஆனா சவுக்கு சங்கர் பேசியது அது கிடையாது. உதயநிதியின் தூண்டுதலின் பெயரில் என் மீது தொடர்ச்சியாக வழக்கு போடுறாங்க, என் கைதுக்கு காரணம் உதயநிதி தான் சொல்லி பேசுறாரு. அதை எடுத்து இவனுங்க போடாம ஃபேக்கா இவனுங்க எடிட் பண்ணதை எடுத்து போட்டு மக்கள் மத்தியில பரப்புறாங்க. இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடியோ அரசியல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது யாரு செய்வா, எப்படிப்பட்ட நபர்கள் செய்வாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தனிப்பட்ட உரையாடல்கள், அதை இவர்களுக்கு தேவையானது போல வெட்டி ஒட்டி போட்டு பரப்புவாங்க. இதெல்லாம் நம்ம வழக்கு கொடுத்தோம்னா ஒன்றும் நடவடிக்கை இருக்காது. அதே போல சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய மனைவி குறித்து திருச்சி சூர்யா என்கிற நபர் பேசினாரு. அது குறித்து வழக்கு கொடுத்தாங்க. வழக்கு எடுக்கல அப்படின்னா திருநெல்வேலியில சொந்தக்காரன்லாம் இருக்கான். அப்புறம் நான் சொன்னா நான் வேற மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறை திருச்சி சூர்யா வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க வீட்டுக்கு. அப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு நம்ம எதிராக எந்த வழக்கு கொடுத்தாலும் ஒரு நடவடிக்கையும் இருக்காது. ஆனா அவங்க நம்ம மேல கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்க, டக்குன்னு கைது பண்ணுவாங்க, நினைச்சா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சவுக்கு சங்கர் இப்படி பேசியதாக ஒரு விஷயம் வெளியிடுறாங்க. திமுக பல எதிரிகளை அவங்களே உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. எதிரிகளை இன்னும் பெரிய ஆளாக ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கைது பண்ணுவதன் மூலமாக அந்த நபருடைய இது குறைஞ்சு போறது இல்லை. வெளில இதை விட வீரியமாக, இதை விட கவனமாக, தெளிவாக பேச போகிறார் சவுக்கு சங்கர். அதாவது பெண் காவலர்கள் குறித்து பேசியதுல நமக்கு உடன்பாடு கிடையாது, அது தப்பு தான். சவுக்கு சங்கர் நம்ம கண்டிக்கிறோம். அதுக்காக கையை உடைக்கிறது, வண்டியில எடுத்துட்டு போய் இடிச்சு இது பண்றது, ஆக்சிடென்ட் பண்றது, இதெல்லாம் தவறு. அதே போல நாம் தமிழர் கட்சி குறித்து பேசும்போது நக்கல் அடிக்கிறது, சின்னமே காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறது, இதெல்லாமே நம்ம ஏற்கல அதெல்லாம். ஆனாலும் பாருங்க, சவுக்கு சங்கர் வெளியில வர்றது ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்மள்ட்டே சொல்றாங்க, நம்ம யாருப்பா, நான் யாரு, ஒரு யூடியூபர் சின்ன பையன், என்னைய சொல்றானுங்க, அடுத்து நீ தாண்டா உள்ள போற அப்படின்னு சொல்றாங்க. என்ன மட்டும் இல்ல, பல நபர்கள் இப்படிதான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க கமெண்ட்ல. இவனுங்கெல்லாம் யாருன்னு தெரியல. ஹவு டு ஐ டேர் யூ, புலி பசிச்சாலும் புல்ல திங்காதரா, சரியா, சும்மா அடுத்து நீதான், அடுத்து நானா அப்படிங்கிறதுல நமக்கு பெருமை தானே ஒழிய, அடுத்து நீதான் அப்படின்னா என்ன என்ன புடிங்கிருவீங்கள, டேய் போங்கடா பேசாம. ஜெயில்னா என்ன, ஒருத்தன் சொல்றான் ஜெயில போய் களி திங்க போறாங்கண்ணா. களி என்னைக்கு ஜெயில போட்டாங்க, டே அதெல்லாம் மாறி போச்சுடா. அந்த காலத்திலே இருக்காதீங்கடா. ஜெயில தான் மெனு போட்டு நல்ல சாப்பாடு டெய்லியும் அந்தந்த சாப்பாடுலாம் போடுறாங்க. கேன்டீன்ல காசு கட்டிட்டு அங்கே இருந்து சாப்பாடு வருது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஜெயில போய் என்ன கல் உடைக்க போறோமா இல்ல கம்பி என்ன போறோமா? அங்க பொழுதுபோக்குக்கு கேரம் போர்டு இருக்கு, செஸ் இருக்கு, படிக்கிறதுக்கு புத்தகங்கள் இருக்கு, மணி அடிச்ச சாப்பாடு. என்னடா நீங்க நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோ அடுத்து நீதானா என்ன, அடுத்து நானாக இருப்பதில் எனக்கு பெருமை, அடுத்து நீயாக இருப்பதில் உனக்கு துணிவு இருக்கா? நீ என்ன பேசுற, நான் நீ சிறைப்படுத்தினாலும் சரி, வழக்கு போட்டாலும் சரி, நான் அப்படிதான் பேசிட்டு தான் இருப்பேன். நாங்க எதுவும் தவறான கருத்தை பயன்படுத்தல, அடுத்தவனுடைய அந்தரங்கத்தையும் அடுத்தவனுடைய தனிப்பட்ட உரையாடல்களையும் வெளியிடல, உள்ள நிலவரத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆளும் அரசை பத்தி கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆளும் அரசாக நீங்களே தான் இருப்பீங்கிற அதிகார திமிர்ல ஆடாதீங்க. அதிகார திமிர்ல ஆட்டம் போட்டவங்களுடைய வீழ்ச்சியெல்லாம் எப்படி போயிருக்குங்கிறத நீங்க வரலாறு நடுக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருடைய அதிகாரமும் ஆட்சியும் வீழ்ந்திருக்கு. அதுக்கு எதிர்வினையை நீங்க அனுபவிப்பீங்க கூடிய சீக்கிரத்துல. எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடந்திருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு ஆட்சியில இருக்கோம், அதிகாரத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கிறது தான். ஆனா இவங்கள மாதிரி ஆட்டம் போட முடியாது. போய் RSS குருமூர்த்தியை கைது பண்ணுங்க. திராணி இருக்கா, தில் இருக்கா? யூடியூபரை கைது பண்ணுவாங்க. மீம் போட்டா என்னமோ பெரிய பாம்பு போட்ட மாதிரி கைது பண்ணுவாங்க. நாங்க தான் அப்படி பாம்பு போட்டு தீவிரவாதத்தை ஏற்படுத்தி அப்படியே இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, உடனே கைது பண்ணிடுறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சியோட லட்சணத்தை குடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல.
இவங்க யாரை எதிரியா நினைக்கிறாங்க? ஒருவன் படத்துல ஒரு காட்சியில ஒண்ணு வரும். உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். உன் நண்பன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா உன்னோட கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆனா உன் எதிரி யாருன்னு தெரிஞ்சதா உன்னோட கெப்பாசிட்டியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னு. நம்ம வந்து யாரை எதிரியா நினைக்கிறோமோ சரி ஓகே, நமக்கான கெப்பாசிட்டி நமக்கு எப்பவும் இருக்கு. ஆனா அவங்க யாரை எதிரியா நினைக்கிறாங்க? நம்மள எதிரியா நினைக்கிறாங்க. நம்மளே ஒரு சின்ன பைய ஒரு யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சராசரி மனுஷன் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, நம்மளை கைது பண்ணணும்னு துடிக்கிறாங்க, நம்ம மேலதான் வழக்கு கொடுக்குறாங்க, நம்ம மேலதான் அதிகமா விமர்சனம் வருது. உன் மீது ஒரு விமர்சனம் அதிகமா எவன் வைக்கிறானா உன்னை பார்த்து பயப்படுறான்னு அர்த்தம். அப்போ நம்மளை பார்த்துலாம் பயப்படுறாங்கிறது நமக்கு பெருமை தானே. கைதுங்கிறது எதுக்கு தெரியுமா பண்ணணும்? ஒண்ணு கொலை பண்ணிவிட்டா, திருடி விட்டா, தப்பா பேசிட்டா, பெண்கள் குறித்து அவதூறா பேசிக்கிட்டா, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுக்குதான் கைது பண்ணணும். ஆளும் அரசை பத்தி கேள்வி எழுப்பிட்டாலே, அவதூறுக்கு பதில் கொடுத்துட்டாலே நீங்க கைது பண்ணுவீங்கன்னா அந்த கைது எத்தனை நாள் நிற்கும்? உச்ச நீதிமன்றமே திமுகவை பத்தி கேள்வி எழுப்பியிருக்கு. யூடியூப்ல பேசுறவங்களெல்லாம் கைது பண்ணுவீங்கன்னா எத்தனை பேர்த்த நீங்க கைது பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு. எதனால் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வழக்குல தான். இது இந்தியா முழுக்க இந்த செய்தி பேசுனுச்சு. பெரிய பெரிய ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள்ல எல்லாம் இந்த செய்தி பேசும் பொருளா இருந்தது. தமிழ்நாட்டில் யாரும் பேசவே இல்லை. என்டிடிவி பெரிய பெரிய ஆங்கில ஊடகங்கள்ல இது பேசும் பொருளா மாறுனுச்சு. சாட்டை துரைமுருகன் ஆங்கில ஊடகத்துக்கு ஆங்கிலத்திலேயே நேர்காணல் கொடுத்திருந்தாரு அந்த டைம்ல. அவ்வளவு பெரிய செய்தியாக மாறுனுச்சு. உச்ச நீதிமன்றம் திமுகவை பத்தி கேள்வி எழுப்புனுச்சுப்பா. போதைப் பொருள் கடத்தினது யாரு? அவருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஜாபர் சாதிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேள்வி எழுப்புறோம். மதுக்கடைகளை மூடுவேன்னு சொன்னீங்களே, ஏன் மூடலை அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறோம். விவசாய நிலங்களை வேற எந்த பயன்பாட்டுக்கும் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பரந்தூர்ல 5000 ஏக்கர், சிப்காட்ல 5000 ஏக்கரு, இங்க அனகாபுத்தூர்ல ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வீடுகள் அடிக்கிறது, இங்க மீனவ மக்களின் குடியிருப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அங்க ஏதாவது வேற ஏதாவது பண்றது, இப்படிலாம் தொடர்ச்சியா நீங்க பண்றீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஆளும் அரசை பத்தி கேள்வி எழுப்புறோம். கடலுக்குள்ள போய் பேனா சிலை வைக்கிறதால அங்க மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். பல கிராமங்கள் அடி வாங்கும். அங்க மீன் வந்து தங்கக்கூடிய இடமாக இருக்கு. அங்கதான் பாறைகள் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல நீங்க போய் சிமெண்ட் அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் கொட்டி கட்டுனீங்கன்னா அங்க வந்து உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போகும். இதனால மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி அரசை பத்தி கேள்வி எழுப்புறோம். பரந்தூர்ல நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் கட்டக்கூடாது. நீர்நிலைகள் எல்லாம் அழிச்சிட்டு ஏர்போர்ட் கட்டினீங்கன்னா மழை காலத்துல மிகப்பெரிய அந்த இடத்துல பேரிடர் வரும். அதனால அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. மக்களுக்கு ஆதரவாக நின்று நாங்களும் கேள்வி எழுப்புறோம் அரசை பார்த்து. மின்கட்டண உயர்வை எதிர்த்து நாங்க கேள்வி எழுப்புறோம். மதுக்கடைகள்ல ஒரு பாட்டிலுக்குள் இருக்கக்கூடிய மதுவின் அளவு வந்து 170 ml எதை சொல்றாங்க, அதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ரேட்டு தயாரிக்கக்கூடிய செலவு வெறும் 12 ரூபா தான். ஆனா இவங்க விற்கிறது 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பாட்டில அவங்க திரும்ப ரீயூஸுக்கு எடுத்துக்கிறாங்க, அப்படியே எடுத்துக்கிறாங்க, அங்கங்க தூக்கி போட்டு போயிடுவாங்க, அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. உள்ள இருக்கிற அந்த லிக்கரோட ரேட் வந்து 12 ரூபா தான். அதை எதிர்த்து இவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க, அதுல எக்ஸ்ட்ரா வேற 10 ரூபா வாங்குறீங்கன்னு சொல்லி அரசை பார்த்து நாங்க கேள்வி எழுப்புறோம். இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் கனிமோட கொள்ளையை எதிர்த்து கேள்வி எழுப்புறோம். அந்த கேள்விக்கு பதில் இல்லை. மலைகளை உடைக்கிறேன்னு சொல்லி வெடிமருந்துகளை பயன்படுத்தி பெரிய பெரிய மலைகளை தகர்க்கிறதுக்கு வெடிமருந்து ஏற்றிட்டு போய் இப்போ ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு 2-3 நபர்கள் இறந்து போனாங்க. இப்படிலாம் பண்றீங்களே, மலையை உடைச்சிட்டீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு எப்படி வந்து ஆக்சிஜன் கிடைக்கும், நீர் சோறுக்கு வழி இல்லாத ஒரு சூழலாக இந்த நாடு மாறி போகும்னு சொல்லி அரசை பத்தி கேள்வி எழுப்புறோம். எதற்காக கல்லுக்கடைகளையும் பனங்கல்லு தென்னங்கல்ல எதுக்கு தடை மதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சிருக்கீங்க? அப்ப இந்த ஒயின் ஷாப்ல வைக்கிற ரம்மு பிராந்தி இதெல்லாம் என்ன புனித தீர்த்தமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறோம். இதுக்கெல்லாம் பதில் இல்லை. இதுக்கெல்லாம் பதில் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, இவன் வந்து ஒரு பொம்பளையா வச்சிருந்தாங்கிறீங்க. கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில், தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. ஐயா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்துல அம்மா ஜெயலலிதா முன்னாடி ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வேற என்னதான் பேசினாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில்னாரு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லுங்க. இல்லையா, உங்களை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதற்காக நாங்க யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை வந்து கைது பண்ணுவீங்க அப்படின்னா, எந்த தப்புமே செய்யாத நாங்க உங்களுடைய கைதுக்கு என்ன மைத்துக்கு பயப்படணும்னு நான் சொல்லி கேட்கிறேன். ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா பயப்படலாம். ஏதாவது கொலை பண்ணிட்டோமா, ஏதாவது திருடிட்டோமா, காசு வாங்கிட்டு அவன்கிட்ட ஏமாத்திட்டோமா, பயப்படலாம். நீங்க சொல்றது நியாயம், வாஸ்தவம். அப்ப தப்பு பண்ணிருக்கோம், மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு தோணும். நாங்க எந்த தப்புமே பண்ணாத நாங்க என்ன மைத்துக்கிட்ட மூடிட்டு இருக்கோம்? அடுத்து நீதான். இதான் இப்ப பேசும் பொருளாவே இருக்கு. பல்வேறு நபர்களை மிரட்டும் போது நான் பாக்குறேன், தம்பி அடுத்து நீதான்,
நானாக இருக்கட்டும், இல்ல பல்வேறு யூடியூப் சேனல்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. வீரியமாக இயங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா இந்த ஒரு கமெண்ட் இருக்கு. அடுத்து நீதான். டே 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 அமைதியா இருங்கடா, போங்கடா பேசாம.